2016 அந்த விஜயகாந்த் மட்டும் திமுகவை ஆதரித்திருந்தால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக சேர்த்திருப்பார், ஆட்சிக்கு அப்பவே வந்திருக்கும். தனியாக நின்று நான்முடன் என்று சொல்லி நான்முடன் ரோட்டில் நின்று நான் ஆட்சிக்கு வருவதை கடித்தவர் விஜயகாந்த். விஜயகாந்தே அந்த எலெக்ஷன் தான் போய் படுத்தார். அந்த இருப்போம். இப்படி ஒரு நிலை ஏற்படுத்திய விஜயகாந்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அரசு மரியாதை கொடுத்தார். கடவுள் மனுஷனுக்கு வாயின்னு ஒரு உறுப்பை கொடுத்தது நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லதை பேசுறதுக்கும் தான். ஆனா திமுக கும்பல் வன்மத்தை கக்குறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்க. கருணாநிதி முதலமைச்சர் ஆகிறத ஐயா விஜயகாந்த் தடுத்துட்டாராம். அப்படிப்பட்டவருக்கு ஸ்டாலின் பெரிய மனசு பண்ணி அரசு மரியாதை கொடுத்தாராம். ஆணவம் பிடிச்ச RS பாரதி விஜயகாந்த் பத்தி இப்படி பேசியிருக்காரு. விஜயகாந்த் முன்னாள் எதிர்கட்சி தலைவர், பெரிய நடிகர், மக்கள் மத்தியில நல்ல பெயர் சம்பாரிச்ச மனுஷன். அரசியலை தாண்டி அவர் மேல எல்லாருக்கும் நல்ல மரியாதை இருக்கு. ஸ்டாலின் இல்ல, யாரா இருந்தாலும் இப்படிப்பட்டவருக்கு அரசு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதனாலதான் கொடுத்தாங்க. ஆனா அதையே ஒரு பெரிய விஷயம் மாதிரியும் பெருந்தன்மை மாதிரியும் பேசுறது கொஞ்சமாச்சும் நாகரிகமா இருக்கா? இது முழுக்க முழுக்க வன்மத்தோட பேசின பேச்சுதான். 2016 விஜயகாந்த் ஆதரவு கொடுக்கலையாம், அதனால தோத்து போயிட்டாங்களாம். அதுக்கு இப்ப வந்து வன்மத்தை கக்குறாங்க. RS பாரதி சார் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். 2016 விஜயகாந்த் ஆதரவு கொடுத்திருந்தாலும் திமுக ஜெயிச்சிருக்காது. ஏன்னா உங்க தலைவர் ஸ்டாலின் பண்ண காமெடிகள் அப்படி. நமக்கு நாமேங்கிற பேர்ல நடைபயணம் போய் திமுகவுக்கு நாமம் போட்டது ஸ்டாலின் தான். ஸ்பூன்ல காப்பி குடிக்கிறது, கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போடுறது, வடிவேலு ஸ்டைல்ல ஆட்டோல தொங்கிட்டு போறதுன்னு ஸ்டாலின் பண்ண காமெடிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த சமயத்துல ஸ்டாலின் போகாத ஊர் இல்ல, செய்யாத வேலை இல்ல. உண்மையிலேயே அரும்பாடுபட்டாரு. ஆனாலும் ஜனங்க ஓட்டு போடல. ஏன்னா இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். இவன் மூஞ்சி சரியா வருவாடா. சரியா வருவாடா. நீ சரியா வருவியா? நீ சரியா வருவியா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. அதுக்கா? ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்கு. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். ஸ்டாலின் சார் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் 2016 தோக்கடிச்சாங்க. அதுல பாடம் கத்துக்கிட்ட ஸ்டாலின் 2021 தேர்தல்ல சொந்தமா யோசிச்ச சூனிய வச்சுக்காம பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டியாந்து நாடகம் போட்டு விளம்பரம் பண்ணி இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆணவத்துல என்ன வேணாலும் பேசலாம்னு பேசாதீங்க. கடந்த காலங்கள்ல திமுகவை தோற்கடிச்சதும் மக்கள் தான். அடுத்து வரப்போற தேர்தல்கள்ல தோற்கடிக்க போறதும் மக்கள் தான். சும்மா மறைந்த தலைவர்கள் மேல வன்மத்தை கக்காதீங்க.